Hello everyone, in this video we are going to focus on a scheme under Ministry of Commerce and Industry, right? Scheme name enna appdin paathom appadina, it is National Standards Strategy Paper, right? So it is with respect to fixing some standards in import and export, right? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து National Standard Strategy Paper பத்தி ஒரு சில details வந்து we are going to see now. First of all, it is launched in the year May 2017, right? இதோட time period பார்த்தோம் அப்படின்னா 5 year. இப்போ domestic market இருக்கு இல்லையா, for example Indian market. So Indian marketல ஒரு சில products எல்லாமே வந்து அதோட குவாலிட்டியில இருந்து கொஞ்சம் கீழ இருக்கு, right? So substandard products இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து to remove these substandard products, இது வந்து first aim. And the second aim என்ன அப்படின்னா, இந்தியால இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹை குவாலிட்டி குட்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டியும் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பேப்பர் தான் வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி பேப்பர், ரைட்? ஸோ அதோட எய்ம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில், அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, தட் இஸ் வீட் அவுட் பண்ணுறது, அதாவது ரிமூவ் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஹை குவாலிட்டி குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி பேப்பர், ரைட்? நவ் ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, டொமஸ்டிக் மார்க்கெட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட், இங்கே சப்ஸ்டாண்டர்ட் இம்போர்ட்டு இல்லை அப்படின்னா அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, கன்சியூமர்ஸ் ஆர் ஹைலி அஃபெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு டை யூஸ் பண்ண ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்கு. ஸோ இட் இஸ் கேன்சரஸ், ரைட்? ஸோ இது வந்து கார்சினோஜெனிக்னு வச்சுக்கலாம். கார்சினோஜெனிக் அப்படின்னா இட் வில் பி காசிங் கேன்சர், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து உள்ளே வராமல் தடுக்கிறது. இட் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ இட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி பேப்பர். என்ன அப்படின்னா, லைக் இந்தியன் மார்க்கெட்டில், தட் இஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா சப்ஸ்டாண்டர்ட் இம்போர்ட்ஸை வந்து தடுக்கிறது, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே வந்து செட் பண்ணி, அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஃபிக்ஸிங் சம் ஸ்டாண்டர்ட்ஸ், இது வந்து குளோபல் ட்ரேடில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி பேப்பர், ரைட்? ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். திஸ் நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி பேப்பர்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸை தடுக்கிறதும் ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதும், ரைட்? அண்ட் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, லைக் குளோபல் சினாரியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து எல்லா மினிஸ்ட்ரிஸ்க்கும் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறதும், அதே மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணுற பொருள் எதுவுமே வந்து உள்ளே வராமல் பார்த்துக்கிறது தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பேப்பருடைய அப்ஜெக்டிவாக இருக்குது, ரைட்? தட்ஸ் இட். தேங்க்யூ.